வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அற்புதங்களின் நாயகரே, ஆறுதல் அளிக்கும் அன்பின் பிறப்பிடமே, எம் இதயங்களின் ஏக்கங்களை அறிந்தவரே, புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அற்புதங்களின் புனிதர் என்று அழைக்கப்படும் புனித அந்தோணியாரின் பாதத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து ஜெபிக்க இருக்கின்றோம். நம் வாழ்வின் பல்வேறு சவால்கள், தீர்க்க முடியாத மன கவலைகள் மற்றும் வேதனைகளோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கலாம். புனித அந்தோணியார் தன் வாழ்நாள் முழுவதும் எளியவர்களுக்காகவும் துன்பப்படுபவர்களுக்காகவும் பரிந்துரை செய்தவர். இன்று நாமும் அந்த புனிதரின் வழியாக நம் இதயத்தின் பாரங்களை இறைவனிடம் கொண்டு செல்வோம். அன்பார்ந்தவர்களை, ஜெபிக்கும் போது ஒவ்வொரு சொல்லின் அர்த்தத்தையும் உங்கள் உள்ளத்தால் உணர்ந்து ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு கேட்பது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கப்படும் என்ற இறை வார்த்தையின்படி ஒரு தந்தை தன் பிள்ளையின் தேவையை அறிவது போல புனித அந்தோணியார் உங்கள் ஏக்கங்களை அறிவார். பதற்றத்தையும் அச்சத்தையும் விடுத்து அமைதியான மனதோடு ஜெபியுங்கள். இன்று நாம் ஏறெடுக்கும் இந்த மன்றாட்டுகள் நம் இல்லங்களில் மாற்றத்தையும் அமைதியையும் கொண்டு வரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்புள்ள இறைவா, அற்புதங்களின் புனிதரான அந்தோணியாரின் நினைவை போற்றும் இந்த புனிதமான செவ்வாய்க்கிழமை காலை பொழுதுக்காக உமக்கு மனமார்ந்த நன்றி கூறுகிறோம். நேற்றைய இரவு முழுவதும் எவ்வித தீங்கும் எங்களை அணுகாதபடி உமது சிறகுகளின் நிழலில் எங்களை பாதுகாத்து இன்று நல்ல உடல் நலத்தோடும் மன தெளிவோடும் புதிய நாளை காண செய்த உமது பேரன்பிற்காக கோடி நன்றிகள். ஞானமே எல்லாவற்றிலும் முதன்மையானது என்ற உம் வார்த்தையின்படி இன்று நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியிலும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது தெய்வீக ஞானம் எங்களை வழி நடத்தட்டும். தேவையற்ற பதற்றங்கள் மற்றும் வீண் கவலைகளில் இருந்து எங்களை விடுவித்து இன்று முழுவதும் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து உமது மகிமைக்காக செயலாற்ற தேவையான வரத்தை தந்தருளும். திரு குடும்பத்தை தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி புகழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் எங்களது அன்றாட தேவைகளையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் இல்லத்தில் அன்பும் அமைதியும் ஒருமித்த கருத்தும் எப்போதும் நிலவ செய்தருளும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கும் தேவையற்ற மனக்கசப்புகள், சண்டைகள், பிளவுகள் அனைத்தும் நீங்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து நேசிக்கும் மனப்பக்குவத்தை தந்தருளும். எங்கள் குடும்பத்தின் பொருளாதார தேவைகள், பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் நாங்கள் சந்திக்கும் வாழ்வாதார சவால்கள் அனைத்திலும் உமது மேலான உதவி கரங்கள் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் இல்லத்தில் பற்றாக்குறை நீங்கி நிறைவு உண்டாகவும் எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் எங்களை விலக்கி காக்கவும் இறைவனிடம் உருக்கமாக பரிந்துரை செய்யும். உமது ஆசி பெற்ற இல்லமாக எங்கள் குடும்பம் என்றும் திகழ அருள் புரியும். அற்புதங்களின் புனிதரான அந்தோணியாரே, பிள்ளைகள் ஆண்டவர் தரும் செல்வம் என்ற இறை வாக்கின்படி தங்கள் இல்லத்தில் ஒரு மழலையின் சிரிப்பு சத்தம் கேட்காதா என்று நீண்ட நாட்களாக ஏக்கத்தோடு காத்திருக்கும் தம்பதியினரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். மழலை செல்வம் இறைவனின் கொடை என்பதை உணர்ந்து அந்த பாக்கியத்திற்காக உமது பாதத்தில் கண்ணீரோடு மன்றாடும் தம்பதியரின் உள்ள குமுறல்களை கேட்டருளும். மலையென வந்து நிற்கும் தடைகள் மற்றும் உடல்நல குறைபாடுகள் அனைத்தும் உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் நீக்கியருளும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முதிர்ந்த வயதில் குழந்தையை அருளியது போலவும் அந்நாளின் வேண்டுதலை கேட்டு சாமுவேலை அருளியது போலவும்
இந்த தம்பதியினருக்கும் தகுந்த காலத்தில் ஒரு நற்பேற்றை அருள செய்தருளும். ஒரு அழகான உயிரை பெற்றெடுத்து அதை இறைப்பற்றில் வளர்க்கும் அந்த உன்னதமான தாய்மை மற்றும் தந்தை பேற்றை அவர்கள் அடைய இறைவனிடம் உருக்கமாக வேண்டிக் கொள்ளும். அவர்களின் காத்திருப்பிற்கு ஒரு நல்ல விடியலை தந்தருளும். பிள்ளைகளின் அன்பிற்குரிய பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களது பிள்ளைகளை உமது அரவணைப்பில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் கற்கும் கல்வியில் சிறந்த ஞானத்தையும் தெளிவான புத்தியையும் கூர்மையான நினைவாற்றலையும் பெறுவார்களாக. பாடங்களை படிக்கும் போது ஏற்படும் சோர்வு, கவனச்சிதறல் மற்றும் தேவையற்ற பயம் அனைத்தையும் அகற்றி தன்னம்பிக்கையோடு தேர்வுகளை எதிர்கொள்ள அவர்களுக்கு துணை புரியும். அறிவு வளர்ச்சி ஒரு புறம் இருக்க, அவர்களின் ஒழுக்கமும் நற்பண்புகளும் சீராக அமைய அருள் புரியும். இன்றைய காலகட்டத்தில் தீய கவர்ச்சிகளிலும் தவறான நட்பு வட்டாரங்களிலும் அவர்கள் சிக்கி விடாமல் நேர்மையான பாதையில் நடக்க அவர்களுக்கு நல்வழி காட்டும். பெரியவர்களிடம் மதிப்பும் சிறியவர்களிடம் அன்பும் காட்டி இரையச்சத்துடன் வளர்ந்து சமுதாயத்திற்கு பயனுள்ள நல்ல பிள்ளைகளாக அவர்கள் திகழ உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் அவர்களை ஆசீர்வதித்தருளும். பிணியாளர்களின் நலம் தேற்றும் புதுமை நாயகரான புனித அந்தோணியாரே, உடலில் பலவீனத்தோடும் மன அழுத்தத்தோடும் தீராத வியாதிகளோடும் அவதிப்படும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். நானே உனக்கு குணமளிக்கும் ஆண்டவர் என்ற இறை வார்த்தையின்படி எங்களை வாட்டும் நாள்பட்ட நோய்கள், கவலைகள் மற்றும் விவரிக்க முடியாத உடல் உபாதைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு பூரண விடுதலை பெற்று தாரும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கு காத்திருப்பவர்களுக்கும் உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் ஒரு புதிய நம்பிக்கையை தந்தருளும். உமது மேலான ஜெபத்தினால் எங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் புத்துயிர் பெற்று நாங்கள் முழுமையான ஆரோக்கியத்தை பெற செய்தருளும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நாங்கள் உற்சாகத்துடனும் வலிமையுடனும் இறை பணியிலும் மக்கள் பணியிலும் ஈடுபட உமது அருட்கரங்களால் எங்களை ஆசீர்வதித்தருளும். உழைப்பின் மேன்மையை உலகுக்கு உணர்த்திய அற்புதங்களின் புனிதரே, வாழ்வாதாரத்திற்காக வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் உருக்கமாக மன்றாடுகிறோம். குறிப்பாக கல்வி தகுதி இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் மனச்சோர்வோடு இருக்கும் இளைஞர்களையும், குடும்ப பாரத்தை சுமக்க வருமானமின்றி தவிப்பவர்களையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு தகுந்த வேலையும் அந்த வேலையில் மன நிறைவும் கிடைக்க செய்தருளும். நேர்மையான வழியில் உழைத்து கௌரவமான முறையில் தன் குடும்பத்தை பராமரிக்க அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தருளும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சக பணியாளர்களுடன் நல்லுறவும் நிலவ செய்தருளும். தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய வழிகளை காட்டி நஷ்டங்களை நீக்கி லாபகரமான வளர்ச்சியை காண செய்தருளும். வறுமை என்னும் இருள் நீங்கி உழைப்பின் பயனால் அவர்கள் இல்லங்களில் செல்வம் பெருக உமது மேலான பரிந்துரையை இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றோம். அற்புதங்களின் புனிதரான அந்தோணியாரே, குடும்பங்களின் மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக கொண்டவரே, திருமண வாழ்விற்காக காத்திருப்பவருக்காகவும் குறிப்பாக திருமண வயதை கடந்தும் பல்வேறு காரணங்களால் திருமணம் தள்ளி போகிறவர்களுக்காகவும் உம்மிடம் உருக்கமாக மன்றாடுகிறோம். பொருளாதார சிக்கல்கள் அல்லது பொருத்தமான வரன் அமையாமல் தவிக்கும் உள்ளங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் இவர்களுக்கு இறைவனால் குறிக்கப்பட்ட ஒருவரை புரிந்து அன்போடு நடத்தும் நல் வாழ்க்கை துணையை விரைவில் அடையாளம் காட்டியருளும். திருமண பேச்சுகள் தடைப்படும் இடங்களில் இருக்கும் தடைகளை அகற்றி மனமொத்த மணமகன் அல்லது மனமொத்த மணமகள் அமைய செய்தருளும். ஏமாற்றங்கள்
மற்றும் மனக்கவலைகள் நீங்கி திருமணம் விரைவில் நிறைவேற அருள் புரியும். திருமண தடைகள் அனைத்தும் பனி போல விலகி அவர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி நிறைய செய்தருளும். வல்லமையுள்ள புனித அந்தோணியாரை தீமையினின்று எங்களை விடுவித்தருளும் என்ற இறை வேண்டலுக்கிணங்க எங்களை சூழ்ந்துள்ள இருளின் சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு வேண்டி உம்மை நாடுகிறோம். பில்லி சூனியம் ஏவல் போன்ற பொல்லாத மந்திர தந்திர கட்டுகளில் இருந்தும் தீயவர்களின் பொறாமை பார்வையில் இருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்தருளும். எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களினால் தொடரும் சாபக்கட்டுகள் மற்றும் தலைமுறை தலைமுறையாக உள்ள பாவங்கள் அனைத்தும் உமது மேலான பரிந்துரையால் உடைத்தெறியப்பட வேண்டுகிறோம். எங்களை அச்சுறுத்தும் தீய எண்ணங்கள், தேவையற்ற பயங்கள் மற்றும் எங்களை அடிமைப்படுத்தி இருக்கும் பாவ பழக்கங்களில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை பெற்று தாரும். உமது திரு சிலுவையின் வல்லமையால் தீமை எங்களை நெருங்காதபடி தடுத்தருளும். நாங்கள் எப்போதும் இறைவனின் ஒளியில் நடக்கவும் தூய ஆவியின் கவசத்தால் எங்களை மூடிக்கொண்டு எவ்வித தீங்கும் எங்களை அணுகாதபடி காக்கவும் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடும். பொருளாதார சிக்கல்களால் மன உளைச்சலில் இருப்பவர்களின் கண்ணீரை துடைக்கும் அற்புதங்களின் புனிதரே, மலையென குவிந்திருக்கும் கடன் சுமைகளால் நிம்மதி இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். கடன் சுமைகளின் நெருக்கடிகளால் அவமானப்பட்டு நிற்கும் உள்ளங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் இருக்கும் வருமானத்தை முறையாக கையாளவும் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தருளும். முடங்கி கிடக்கும் தொழில்கள் புத்துயிர் பெறவும் புதிய வருமான வழிகள் பிறக்கவும் வழிகாட்டும். நேர்மையான வழியில் உழைத்து வாங்கிய கடன்களை காலத்தோடு திருப்பி செலுத்தி கௌரவமான முறையில் நாங்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து வாழ உமது மேலான உதவியை நாடுகிறோம். பொருளாதார தடைகள் நீங்கி எங்கள் கைகளில் செல்வம் பெருக செய்து வறுமை மற்றும் கடன் பிடியில் இருந்து எங்களை முழுமையாக விடுவிக்க இறைவனிடம் பரிந்துரை செய்யும். புனித அந்தோணியாரே, நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணத்தையும் உமது மேலான பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் வீட்டை விட்டு புறப்படும் நேரம் முதல் மீண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்பும் வரை உமது உடனிருப்பு எங்களோடு இருக்கட்டும். எதிர்பாராத விபத்துகள், இயந்திர கோளாறுகள், இயற்கை சீற்றங்கள் மற்றும் தீயவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து எங்களை விலக்கி காத்தருளும். உமது வான தூதர்கள் எங்களோடு துணை வரட்டும். நாங்கள் செல்லும் நோக்கம் நிறைவேறவும் எந்த தடையுமின்றி நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போய் சேரவும் அருள் புரியும். எங்களோடு பயணம் செய்பவர்களையும் வாகனங்களை இயக்குபவர்களையும் உமது ஆசியால் நிரப்பும். விபத்தில்லா பயணத்தையும் மன அமைதியையும் எங்களுக்கு பெற்றுத்தர இறைவனிடம் உருக்கமாக பரிந்துரை செய்யும். புனித அந்தோணியாரே, இடைவிடாது ஜெபியுங்கள் என்ற கட்டளைக்கு இணங்க எங்களது மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் இறைவனை தேடும் பக்குவத்தை தந்தருளும். உலக காரியங்களில் மூழ்கி போய் இறைவனை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் உமது பாதத்தில் அமர்ந்து அமைதி பெற எங்களுக்கு வரம் அருளும். ஜெபிக்கும் போது ஏற்படும் கவன சிதறல்கள், சோம்பல் மற்றும் அவ்விசுவாசம் நீங்கி தூய ஆவியின் வல்லமையால் எங்கள் உள்ளங்கள் எரியட்டும். இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஜெபத்தையே எமது வாழ்வின் கேடயமாக கொண்டு வாழ உமது வல்லமையுள்ள பரிந்துரையை இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே,
தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவபட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அனுகூலமடைய 9 செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திருக்கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ? அதுபோல் வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன்.
ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலை எல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். புனித அந்தோணியாரிடம் 13 மன்றாட்டு. புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரை இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. நீர் தப்பறையை ஒழிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. ஆபத்துகளை நீக்குகிறேன். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகலவித பிணிகளினின்றும் காப்பாற்றி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடிப்போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோயாளிகளை குணப்படுத்துகிறேன். புனித அந்தோணியாரே, நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றது. புனித அந்தோணியாரை, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவரவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, நீர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும். பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டு இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்பதாவது, நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமீன். 10வது, நீர் காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது, உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்தும சரீரத்திற்கு வருகிற சகல ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது, தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது, உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
எங்களுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரீர் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை பொதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவாக இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவானாயிருக்க எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு
உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி பாடுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம், படை, கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். பிணி நீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர்த்தெழுப்பியவரே, உம்மடியாளான நான் படும் துன்பங்களைக் கண்டு மனம் இறங்கி பிணியை நீக்கிவிடும். உமது மன்றாட்டால் பிணி அகலும். நன்றி அறிதலாக ஏழைகளுக்கு என்னாலான தருமம் செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய் ஓட்டுகிறதற்கு ஜெபம். இதோ ஆண்டவருடைய சிலுவை. சத்திராதிகளாகிய நீங்கள் அகன்று போக கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் ஜெயங்கொண்டார். அல்லேலூயா. நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்து நாதருக்கும் சத்திய வேதத்திற்கும் சத்திராதிகளாய் இருப்பவர்கள் எல்லோரையும் சிதறடிப்பதும் அல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணாமல் போனவற்றை கண்டடைய பிற வேண்டுதல் நிறைவேற ஜெபம். ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போஸ்தலரே, தேவரீர் காணாமல் போன பொருளை திரும்ப கண்டடைய செய்கிற புதுமைகளை செய்யும் வரத்தை ஆண்டவரிடமாக அடைந்திருக்கிறீர். நான் போக்கடித்த பொருளை திரும்ப கண்டடையும்படிக்கு உமது ஆதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும். தேவரீரை கொண்டு இப்பேர்க்கொத்த மேலான அதிசயங்களை செய்விக்கிற ஆண்டவரை நான் மென்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருகிறேன். ஆமீன். புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திருக்கரங்களில் இறைவனின் மகனை ஏந்துகிறவருமாய், தேவ நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, துய தீர்க்க தரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றி அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்புவுலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம், பெருமை, வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். புனிதரின் அழியா நாவுக்கு ஜெபம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, நீர் உமது நாவால் எப்போதும் இறைவனை ஸ்துதித்ததுமன்றி எப்போதும் ஸ்துதிக்கப்படவும் செய்தீரே. நான் உமது புண்ணியங்களை எல்லாம் கண்டு பாவிப்பதும் அல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் என் நாவை கரைப்படுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்போதும் இறைவனை ஸ்துதித்தும் ஸ்துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன். நான் என் நாவால் கட்டிக்கொண்டதும் கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பையும் இனி எப்போதைக்கும் இறைவனை ஸ்துதிக்கவும் பிறருக்கு நன்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம்
நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்தி இருக்கிற தேவபாலனை மன்றாடி அடைந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆண்டவரின் இறை வார்த்தையை நம்பி முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் மன்றாட்டுகளை கேட்டு உங்களுக்கு தகுந்த நேரத்தில் பதிலளிப்பார். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம்.